அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருந்து பூமியில் இறக்கப்பட்ட வரலாறை இன்று நாம் பார்க்கலாம். சொர்க்கத்தில் தனியாக இருந்ததன் காரணமாக ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பதட்டமாக இருந்தார்கள். இதை கண்ட அல்லாஹு தஆலா ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு துணையாகவும் துணைவியாகவும் அவர்களுடைய விலா எலும்பில் இருந்து ஹஜரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். இருவரையும் சொர்க்கத்தில் நீங்கள் எங்கு வேண்டாலும் இருந்து கொள்ளுங்கள், என்ன வேண்டுமென்றாலும் சாப்பிட்டு கொள்ளுங்கள், ஆனால் ஒரு மரத்தை நீங்கள் நெருங்கக்கூடாது என்று ஆணையிட்டான். ஏற்கனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பழிவாங்க காத்திருந்த ஷைத்தான் அவர்களுடைய உள்ளத்தில் வஸ்வசாவை, கெட்ட எண்ணத்தை விதைத்தான். ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்தில் நீங்கள் இந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்டு விட்டால் நீங்கள் நிரந்தரமாக சொர்க்கத்தில் இருந்து விடலாம் என்று சொன்னான். ஷைத்தானுடைய அந்த பொய் சொல்லை அறியாமல் அவன் சொன்ன அந்த விஷயத்தை நம்பி ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தஆலா நெருங்கக்கூடாது என்று சொன்ன அந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்டு விட்டார்கள். இந்த செயலை கண்ட அல்லாஹு தஆலா இருவரையும் சொர்க்கத்தில் இருந்து பூமியில் இறக்கிவிட்டான். ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமியில் தான் செய்த அந்த பாவத்தை எண்ணி அல்லாஹு தஆலாவிடம் பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டும் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டும் அழுது கொண்டும் இருந்தார்கள். ஒரு நீண்ட காலம் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தஆலாவிடம் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். பிறகு அல்லாஹு தஆலா ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாவத்தை மன்னித்து ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஆக்கினார். இந்த வரலாறில் இருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டியது, நாம் அனைவரும் படித்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எப்படி ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தவறை உணர்ந்து அல்லாஹு தஆலாவிடம் பாவ மன்னிப்பு கேட்டார்களோ, அதே போல் நாம் செய்த தவறை எண்ணி அந்த தவறை அல்லாஹு தஆலாவிடம் சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டும். ஷைத்தான் செய்தது போல செய்யாமல் அவன் ஆணவத்தின் காரணமாக அல்லாஹு தஆலாவிடம் தான் செய்த தவறையும் உணராமல் அல்லாஹு தஆலாவிடம் ஆணவத்துடன் வாதம் செய்தான். அல்லாஹு தஆலா நம்